ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நாம் ஒரு கிரெடிட் கார்டை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வழக்கமாக இதுக்கு முன்னாடி வாங்கின கிரெடிட் கார்டு எல்லாமே நார்மலாக ஒரு என்வலப்பில் தான் வரும். ஆனால் இந்த கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு குட்டி ஐஃபோன் பாக்ஸ் மாதிரி நல்ல பிளாக் கலரில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த கிரெடிட் கார்டோட ஆனுவல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா $595. நம்ம இந்தியா காசுக்கு அப்படியே டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணால் ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபா இந்த கார்டை வந்து வச்சுக்கிறதுக்கு மட்டுமே நாம் வந்து அவங்களுக்கு ஃபீஸாக கொடுக்கணும். அது கேட்டவொன்னே சில பேருக்கு சமூகம் பெரிய இடம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்க தோணும். தப்பு இல்லை, என்கிட்ட யாராவது ஒருத்தங்க மாதிரி சொன்னாலும் நானும் அந்த மாதிரி தான் நினைப்பேன். ஆனால் என்கிட்ட வந்து ஒரு பாலிசி இருக்குது, நிறைய பாலிசி இருக்குது. அதில் ஒரு பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு நம்ம சைட்லேருந்து $1 கூட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதா என்னோட பாலிசி. ஸோ அப்போது ஓகே ப்ரோ, அப்போ இந்த $595 வர்த்தான வேல்யூவை அவங்க கிட்டேருந்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். எப்படின்னா சொல்கிறேன். அமெரிக்காவில் என்னை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து நிறைய பெனிஃபிட் எடுக்கலாம். இந்த கார்டை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஆனால் நான் பார்க்குற ஒரு தப்பு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டில் இந்தியாவுக்கு மணி அனுப்பும்போது அவங்க வந்து ஒரு சில நேரத்தில் கஷ்டமாக இருக்கும்போது அவங்க டெபிட் கார்டில் அனுப்புறதுக்கு பதிலாக அவங்க வந்து கிரெடிட் கார்டில் மணி அனுப்பிடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டில் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ரொம்ப வந்து ஒஸ்ட்டான சுச்சுவேஷனாக இருக்கும்போது கூட நீங்கள் பக்கத்தில் யார்கிட்டயாவது கடன் வாங்கிக்கலாமே தவிர கிரெடிட் கார்டிலேருந்து காசு எடுக்கிறது மட்டும் வந்து ஒரு பெரிய நோனம். ஏன்னா பயங்கரமான ஃபீஸ் இருக்கும். நீங்கள் ஃபீஸு, லேட் ஃபீஸ் இது எல்லாமே சேர்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு 40-50% கிட்ட வந்து ஒரு சில கிரெடிட் கார்டு வந்து உங்ககிட்ட அந்த காசை வாங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அது மோசமான ஒரு ப்ராடக்ட். அதனால காசை மட்டும் வந்து எடுக்கவே கூடாது. இந்த மாதிரி இந்தியாவுக்கு மணி சென்ட் பண்ணணும் எந்த மெத்தட் பெஸ்ட் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட்லேயே ரொம்ப ஹையஸ்ட் வேல்யூ கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோபோ மணி. நான் நிறைய ஆப் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் இவங்க வந்து இப்போதைக்கு நல்ல பெஸ்ட்டான ரேட் கொடுக்குறாங்க. நீங்கள் இப்போ கூகுளில் போய் சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், $1 எவ்வளோ இந்தியன் ருபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சே வந்து இந்த க்ரோபோ மணியில் கொடுக்குறாங்க. அதே அது ஃபெஸ்டிவல் சீசனில் கூகுளில் எவ்வளோ ரேட் காமிக்குதோ அதுக்கு ஈக்குவல் இல்லை அதுக்கு அதிகமாகவே இவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேம் அமௌண்ட் ஆஃப் மணி நீங்கள் அனுப்பும்போது இந்த ஆப் வழியாக அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அதிகமான காசு வந்து போகும். அண்ட் அதோட இதில் வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீஸுமே கிடையாது. அண்ட் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவும் சென்ட் பண்ணலாம். இப்போதைக்கு அவங்க புதுசாக இங்கேருந்து NRE அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிற மாதிரியான ஒரு ஸ்கீமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட க்ரோபோ மணி யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு $500 கியூமுலேட்டிவ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் $25 அமேசான் கிஃப்ட் கார்டும் கிடைக்கும். அதனால் இந்தியாவுக்கு காசு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா க்ரோபோ மணியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். கிரெடிட் கார்டிலேருந்து மட்டும் என்றைக்குமே வந்து காசை அனுப்பாதீங்க அண்ட் அதுலேருந்து காசை எடுக்கவும் செய்யாதீங்க. இப்போ பாக்ஸில் போட்டு அமைச்சிருக்காங்க. லைட்டில் தெரியுதான்னு தெரியல, நான் அப்படியே வந்து இது பண்ணும்போது இந்த ஒரு ஃபினிஷிங் தெரியுது பாருங்கள். இது வந்து சிட்டி ஸ்ட்ராட்டா எலிட் கார்டு. ஓகே, இது வந்து மேக்னெட்டிக். இது அந்த தெரியுதா, அந்த மேக்னெட்டிக் இது மாதிரி நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த ப்ரீமியம் ஃபீல் வந்து இருக்குது. கார்டை எடுத்தால் மெட்டல் கார்டு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து யாருக்கையாவது இப்படி கொடுக்கணும் அப்படின்னா கூட வந்து அந்த ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்கும். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் கார்டு. நார்மலாக கொடுக்கும்போது கூட ஒரு ப்ரீமியம் லுக்கு நல்லா கொடுக்கும். இந்த பின்னாடி திருப்பி காமிக்க முடியாது, ஏன்னா பேர், கார்டு நம்பர் எல்லாமே வந்து பின்னாடி தான் இருக்கும், ஃப்ரண்ட்டில் எதுவுமே இருக்காது. இப்படி தான் இருக்கும். என்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு சொல்லுங்கள் ப்ரோ, ஒரு 4-5 வருஷம் ஆகிடுச்சு அமெரிக்காவுக்கு வந்து, எனக்கு நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருக்குது, எனக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் இந்த கிரெடிட் கார்டை சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு லெவல் மேலே. ஆக்சுவலாக இருக்கிறதுல பிக்கெஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து Capital One Venture X. அந்த கிரெடிட் கார்டு வந்து நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கார்டோட வந்து ஒரு வருஷம் ஆனுவல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா $395. உடனே $395 கொடுக்க முடியாது ப்ரோ அப்படின்னு வந்து நீங்கள் உடனே யோசிச்சிடாதீங்க. ஏன்னா அதில் என்னென்னா, அந்த கார்டை நீங்கள் வச்சுக்கிறதுக்கு அவன் உங்களுக்கு $5 கொடுக்குறான். இப்படி தான் வந்து கணக்கு வரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வருஷத்தில் நீங்கள் $300 வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ண ட்ராவல் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் அவன் திருப்பி கொடுத்துருவான். ஒன்று. ரெண்டாவது, அந்த $95 இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுக்கு ஆக்சுவல் ஃபீஸ் மாதிரி இருக்கும். ஆனால் வருஷம் அவன் என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு வந்து 10,000 பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பான். ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா அந்த 10,000 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இந்தியாவுக்கு ஒரு வாட்டி ட்ரிப் போயிட்டு வரும்போது அதை வந்து ரிடீம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரிடீம் பண்ணும்போது அந்த 10,000 ட்ராவல் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு $100 உண்டான மதிப்பு அது இருக்கும். ஸோ இங்கேயே வந்து 300 கிடச்சிரும், உங்களுக்கு $100 கிடச்சிரும். நீங்கள் 395 தான் உங்களோட ஆனுவல் ஃபீஸாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து $5 எக்ஸ்ட்ராவே வந்துடும். இந்த மாதிரி ப்ரீமியம் கார்டு நீங்கள் கேட்டகரி போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில நேரத்தில் நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க. அது வந்து சைன் அப் போனஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு டெரிஃபிக்கான ஆஃபர். நான் ஃபஸ்ட் அந்த Capital One கார்டு அப்ளை பண்ண அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, நீங்கள்
நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணணும். அது $6,000 நினைக்கிறேன். 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் அது மாறிக்கிட்டே இருக்கும். அந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் நீங்கள் வந்து ஒரு $5,600 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து 100,000 ட்ராவல் பாயிண்ட் கொடுப்பாங்க. இந்த 100,000 ட்ராவல் பாயிண்ட் வந்து அப்போதைக்கு அவங்க பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி லெவலில் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அதனால் அப்போவே நான் வந்து அதை லாக்இன் பண்ணி வாங்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். 70,000 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, 80,000 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து 70,000 பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ட்ராவல் பாயிண்ட் வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒரு வாட்டி இந்தியாவுக்கு ஒன் வே டிக்கெட் புக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ட்ராவல் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த பெனிஃபிட் வந்து ஃபஸ்ட் இயர் அதை வந்து வாங்கின அந்த ஃபஸ்ட் இயர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எல்லாருக்குமே எந்த ப்ரீமியம் கார்டாக இருந்தாலும் ஃபஸ்ட் இயர் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ட்ராவல் பாயிண்ட்ஸ் அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறதுனால அதுக்கு அடுத்த வருஷம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத வச்சு தான் அந்த கார்டை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கணும். இந்த சிட்டி ஸ்ட்ராட்டா எலிட் கார்டு வச்சுருந்தா நீங்கள் வந்து 3 மாதத்துக்குள்ளே $6,000 ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி 3 மாதத்துக்குள்ளே $6,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவன் 75,000 ட்ராவல் பாயிண்ட் கொடுக்குறான். அந்த 75,000 ட்ராவல் பாயிண்ட் வச்சுட்டு நான் இப்போ இந்தியா ட்ரிப்பு போயிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கும் போது அட்லீஸ்ட் ஒருத்தர் வந்து ஒன் வே டிக்கெட் போகிற அளவுக்கான காசை வந்து குறைக்க முடியும் ட்ராவல்லேருந்து. அந்த காரணத்துக்காக தான் இந்த கார்டை நான் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த சைன் அப் போனஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு கார்டுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது கார்டில் திடீர்னு அவங்க வந்து கஸ்டமர் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 100,000 போனஸ் பாயிண்ட் நான் வந்து 15 டேஸ்க்குள்ள நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரும்போது ஏதாவது கார்டு இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து உங்களோட சிச்சுவேஷனுக்கு நீங்கள் வந்து அந்த சைன் அப் போனஸ் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா, அந்த 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் அந்த டைம் பீரியடில் அவ்வளோ டாலர் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு பார்த்துட்டு வாங்குறது நல்ல சாய்ஸாக இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ கேபிட்டல் ஒன் வெஞ்சூர் எக்ஸ்லேருந்து எதுக்கு சிட்டி ஸ்டாட்டா கார்டுக்கு மாறினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேபிட்டல் ஒன் வெஞ்சூர் எக்ஸில் நான் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீச்சர் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போன மாதம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த கார்டுக்கு மாறி இருக்கேன். அது என்ன ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் ஒன் வெஞ்சூர் எக்ஸில் அவங்க வந்து ப்ரையாரிட்டி பாஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ரையாரிட்டி பாஸ் வச்சுட்டு நீங்கள் பிரைமரி கார்டு ஹோல்டர் ப்ளஸ் 2 கெஸ்ட்டை வந்து ஃப்ரீயாக கூட்டு போய்க்கலாம். லவுஞ்சை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லாங் ட்ராவல் போகும்போது ஒரு லவுஞ்சுன்றது ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி, அது யூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். அந்த ஃபீச்சர் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் February மாதத்துலேருந்து அவங்க பிரைமரி கார்டு ஹோல்டர் மட்டும்தான் ஃப்ரீ. அதுக்கப்புறம் கெஸ்ட்டு கூப்பிட்டு வரவங்கன்னா அவங்களுக்கு வந்து சார்ஜபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய நோனோ. ஏன்னா இந்த ப்ரீமியம் கார்டு வாங்கினதுக்கு ஒரு மெயின் காரணமே எனக்கு அந்த லான்ச் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அது இல்லை அப்படின்னோடனே சரி ஓகே, அதுக்கப்புறம் வந்து இத்தனை வருஷம் நம்ம வச்சுக்கிட்டோம், அதனால் அவங்களுக்கு வந்து அது மாற்றிட்டாங்க, ரூல்ஸ் மாற்றிட்டாங்க, அதனால் வேறு கார்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு இந்த கார்டு வந்து ஒரு நல்ல சாய்ஸாக வந்து தோணுச்சு. ஸோ இதில் வந்து $595 ஆனுவல் ஃபீஸ் கொடுக்கணும். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 6 ஸ்டோர்ஸ் சொல்லுவாங்க. அந்த 6 ஸ்டோர்ஸை நீங்கள் வந்து 2 ஸ்டோரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோரில் வாங்குற ஃபஸ்ட்டு $200 உண்டான டிரான்சாக்ஷன் அவங்க வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. நான் வந்து எந்த ஸ்டோர் சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பை, இன்னொன்று வந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸ். நான் இந்த கான்டென்ட் கிரியேஷனில் இருக்கிறதுனால நான் வந்து பெஸ்ட் பையில் வந்து ஒரு வருஷத்துக்கு $200 வர்த்தான எலக்ட்ரானிக்ஸ் வந்து சாதாரணமாக வாங்கிடுவேன். நம்ம நார்மலாக வாங்கினா கூட $200 வர்த்தான எலக்ட்ரானிக்ஸை வாங்கிடுவோம். அதனால் அதை வந்து நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அந்த $200 திருப்பி கிடச்சிரும். ஸோ விச் மீன்ஸ் அட் 595 இது எஃபெக்டிவாக $395 வந்து குறைஞ்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி பாஸ் ப்ளஸ் அந்த ப்ரையாரிட்டி பாஸ் கூடவே சேர்த்து அவங்க அட்மிரல் கார்டும் கொடுக்குறாங்க. அந்த ப்ரையாரிட்டி பாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு லாஞ்சிலையும் பிரைமரி கார்டு ஹோல்டர் ப்ளஸ் 2 கெஸ்ட்டை வந்து ஃப்ரீயாக கூட்டு போய்க்கலாம். இது வந்து ஒரு பெனிஃபிட். அது கூடவே ஃபார் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் அட்மிரல் லாஞ்ச் பாஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து ப்ரையாரிட்டி பாஸை கம்பேர் பண்ணையில் நீங்கள் அந்த லாஞ்சை கம்பேர் பண்ணல இது வந்து ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டி நான் இந்தியா ட்ரிப்பு போயிட்டு வந்தேன் அப்படின்னாலே மொத்தமாக எனக்கு வந்து லாஞ்சுக்கு போயிட்டு வர செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $275 கிட்ட வந்து செலவாகும். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி $300 $275 வர்த்தான வேல்யூ வந்து நான் அங்கேயே வாங்கிடுறேன். ஸோ இந்த கார்டை நான் வந்து வச்சுக்கிறதுக்கு அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு $25 மட்டும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இது கூடவே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் அப்பப்போ யூஸ் பண்ணனாலே அந்த $25 வந்து வாங்கிட முடியும். அப்படி இல்லைனா கூட ஒரு ப்ரீமியம் கார்டு வச்சுக்கிறதுக்கு 1 இயருக்கு $25 வந்து நாட் அ பிக் ஆனுவல் ஃபீஸ். அதனால் இந்த கார்டு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து பார்த்து வாங்கியிருக்கேன். இதில் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிரெடிட் கார்டை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகாதா ப்ரோ? எஸ், அஃபெக்ட் ஆகும். ஆனால் ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதத்தில் அது திருப்பி வந்துடும். அந்த ஒரு 20-30 பாயிண்ட்ஸுக்காக நம்ம வந்து இந்த சைன் அப் போனஸ்லாம் வந்து விட்டுட்டு நம்ம ஒரே கம்பெனிக்கிட்ட லாயலாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட்டு. நிறைய பேர் இதை வந்து மறுப்பாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் வந்து அந்த கிரெடிட் ஸ்கோர் பில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 20-30 பாயிண்ட்ஸ்க்காக நீங்கள் வந்து வருத்தப்படணும் அவசியம் இல்லை. ஏன்னா அதர் சைடு பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, கிரெடிட் கார்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலோ இல்லை உங்களுக்கு இப்போ வந்து இந்த ஆஃபர் நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ அப்படின்னு வேறு ஏதாவது கிரெடிட் கார்டு உங்களுக்கு தெரிஞ்சாலும் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். சார் நம்ம தொடர சப்ஸ்கிரைப்.